முத்து முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் மற்றும் ஒரு திரைப்பட நடிகர், பின்னணி பாடகர், அரசியல்வாதி. கலைஞர் கருணாநிதியின் கலைவாரிசு முத்துவை கலைஞர் கருணாநிதி தனது கலைவாரிசாக கருதினார். நாடகங்களிலும் பின்னர் திரைப்படங்களிலும் நடிக்க தொடங்கினார். 1970களில் திமுக மேடைகளில் கட்சியின் கொள்கை விளக்க பாடல்களை பாடி மக்கள் மத்தியில் பிரபலமானார். எம்ஜிஆருக்கு போட்டியாக கருணாநிதியால் திரைத்துறைக்குள் கொண்டுவரப்பட்டவர். அவரது நடை, உடை, பாவனைகள் அனைத்தும் எம்ஜிஆரை திரைப்பட பயணம் பிள்ளையோ பிள்ளை 1972 அவரது முதல் திரைப்படம். பூக்காரி, சமையல்காரன், அணையா விளக்கு, இங்கும் மனிதர்கள் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார். வெற்றிகரமான பாடகர். நடிப்பை தாண்டி பல படங்களில் பாடல்களையும் பாடியுள்ளார். நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா, சொந்தக்காரங்க, எனக்கு ரொம்ப பேருங்க, 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ போன்ற அவரது பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. ஆரம்பத்தில் கலைஞரின் அரசியல் வாரிசாக அறியப்பட்டாலும் அவரது அரசியல் வாழ்க்கை பல்வேறு சவால்களை கண்டது. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவிடமிருந்து நிதியுதவி பெற்றதும் பரபரப்பாக பேசப்பட்டது. கருணாநிதியின் முதல் மனைவி பத்மாவதிக்கு பிறந்தவர் முத்து. அருள்நிதி இவரது மகன். தனிப்பட்ட சவால்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொண்டார். உடல்நலக்குறைவு காரணமாக சில முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முத்துவின் வாழ்க்கை கலை, அரசியல், தனிப்பட்ட சவால்கள் என பல பரிமாணங்களை கொண்டது.